மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இயேசுனுடைய வார்த்தைக்காக தேடி வந்த உங்களை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பாத தேவன். எப்பெல்லாம் இயேசுவை தேடி நீங்கள் வர்றீங்களோ அப்பெல்லாம் அவரிடத்துல இருக்கிற சிறந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். என் வாழ்க்கையில் அதுவாக இருக்குது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, கடவுளை இருக்கிறாரான்னு எனக்கு கேள்வியாக இருக்குது, என் எண்ணங்கள் சிந்தனைகளுக்குள்ள எப்பயுமே பயமாக இருக்குது, அல்லது நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், சில வியாதிகளோடு கூட போயிட்டு இருக்கிறேன், சில கடனோடு கூட போயிட்டு இருக்கிறேன், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இயேசுவை நீங்கள் தேடி வரும்போது நடக்கிற செயல் என்னன்னா, அவர்களுக்கு தமது வசனத்தை போதித்தார். விஷயம் என்னன்னா, தேவனிடத்தில் நீங்கள் வரும் பொழுது அவர் செய்கிற அற்புதமான காரியம் இது. ஏன்னா இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க போது. இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வல்லமை தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிசாசினுடைய வல்லமைகள், எல்லா விதமான பாவத்தினுடைய கொடூரமான அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லமையாக அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வல்லமையாக இருக்குது. ஆகையினால தான் சபைக்குள்ளே வரும் பொழுது ஏன் நம்ம 1 மணி நேரம் உட்காந்து நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அற்புத விதமான ஒரு செயல் எனக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. ஆவுன்னு சொல்லி நான் குதிச்சு எனக்குள்ள ஏதோ ஒரு இமோஷனலை கிளப்பி விட்டு அந்த மாதிரி மாற்றங்களை உண்டு பண்ணுறது தேவனுடைய காரியம் இல்லை. எப்பெல்லாம் அவர் நீங்கள் வர்றீங்களோ அப்பெல்லாம் அவர் உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறார்னா, அப்போ கேட்கக்கூடிய அந்த எபிலிட்டி ஆவியில் உண்டாகுது. சிலர்லாம் ஒரு 10 நிமிஷம் உட்கார வைக்க முடியாது, துருனே இப்படி இருக்கிற ஆட்க. ஆனால் தேவனுடையில் வந்தீங்கன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எது நல்ல பங்கு? தேவனுடைய பாதத்தினருகில் இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை வசனத்தை கேட்கும் போது ஆவிக்குள்ளான ஒரு மாற்றம் உண்டாகி வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு வாழ்க்கை பிரச்சனை எல்லாம். கடல் மாதிரி வந்து மோதி மோதி அடிச்சுக்கிட்டு இருக்கு வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள். ஆனால் தேவ சமூகத்தில் நான் போய் அந்த கொந்தளிப்புக்கு மத்தியில் போய் உட்காரும் போது முதல்ல எனக்குள்ள ஒரு ஆசுவாசப்படுத்துறாரு. ஒன்றும் இல்லை பயப்படாத, உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய வல்லமை என் வார்த்தைக்குள்ள இருக்குது. முதல்ல இந்த தேவனுடைய ஆறுதல், இந்த தேர்தலுக்குள்ள முதல்ல உள்ள வாங்க. ஏதாவது நடந்துராதான் இங்கே அங்கே இல்லை. தேவ சமூகத்தில் போய் இருந்து கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன், நம்முடைய வார்த்தைக்கு என்னை நான் தாழ்த்துறேன்னு சொல்லி ஒரு மனுஷன் அர்ப்பணிக்கும் போது அவன் வாழ்க்கையில் அற்புத விதமான மாற்றங்கள் நடக்குது. ஸோ அப்படி தான் இந்த நாளில் நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க. ஆமே, அதுக்காக தானே வந்திருக்கிறோம். ஆகையினால தான் நம்முடைய வாழ்க்கை மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் வித்தியாசமானதாக இருக்கும். சத்தான் தெய்வனை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு இன்னைக்கு இங்கே இருந்த என்ன செய்வாரோ அதை நம்ம அவருடைய ஊழியத்தின் மூலமாக நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிற வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். ஆண்டவரை வார்த்தையை அனுப்புங்க. நீங்கள் யார்? நான் எப்படி உண்மை அறிந்து கொள்வது? ஒரு தெய்வத்தை நான் எப்படி பார்க்கறது? எப்படி நான் தெய்வத்தை அனுபவிக்கிறது, ருசி பார்க்கறது? ஆண்டவர் எனக்கு கற்றுத்தாரும். ஸோ அந்த தெய்வன் தான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். விசேஷமாய் நம்முடைய தேவைகளை தேவன் எப்படி சந்திக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா அநேக தேவைகள் இருக்கு. ஆவிக்குரிய தேவை, ஆத்துமா தேவை, சரீர பிரகாரமான தேவைகள். மனிதன் தேவைகளோடு கூட தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் தான் அந்த தேவையை வச்சதே ஆண்டவர் தான். வெறுமன ஆண்டவர் தேவையை மாத்திரம் வைக்கல, அந்த தேவையை சந்திக்கக்கூடிய ஆற்றல், அந்த கிருபையை ஆண்டவர் ஏற்கனவே அவர் மூலமாக இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். பசின்னு ஒன்று வச்சதுனால தான் மனுஷனை பசி உள்ளவனா உண்டாக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் கனி விருட்சங்களை ஆண்டவர் உண்டாக்கி வச்சார். ஏன் ஆண்டவர் மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி கனி விருட்சங்களை வச்சிருந்தார்? அவருக்கு முன்கூட்டியே தெரியுது, மனிதன் இந்த பூமியில படைக்க போறோம், அவனுக்கு சரீரம் உண்டாக போதும், அந்த சரீரம் நன்றாக இருப்பதற்கு அவனுக்குள்ள ஒரு பசின்னு ஒன்று வைக்க போறோம். அந்த பசிக்கும் போது என் பிள்ளை வந்து இதை பறித்து சாப்பிடும் போது அது அவனுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. மீனினங்கள், ஆடு மாடுகள், எல்லா மச்சங்களையும் ஆண்டவர் உண்டாக்கிட்டு அதைத்தான் சொன்னார். அப்ப நமக்குள்ள தேவைகள் இருக்குன்னா சந்தோஷப்படுங்க. தேவையே இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயம் அப்படி ஒரு வாழ்க்கை இங்கே கிடையவே கிடையாது. எல்லா மனிதர்களும் தேவையோடு கூட தான் உண்டாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த தேவையை சந்திக்கிற தேவன் யாருங்கிற அறிந்து கொள்றது அந்த மனுஷனுடைய தேவை சரியான விதத்தில் சந்திக்கப்படுது. அநேகர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தேவைகளை தப்பான வழிகளில் சந்திக்கிறாங்க. அது உடல் தேவையாக இருக்கட்டும், மனசு தேவையாக இருக்கட்டும். இன்னைக்கு மனசில் ஒரு தேவை ஏற்படும் பொழுது மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஏதாவது ஒரு தப்பான இடத்துக்கு போயிட்டு வந்தா, ஏதாவது ஒரு போதைக்குள்ளே போயிட்டு வந்தா, ஏதாவது ஒரு சீட்டாட்டம், ஏதோ ஒரு சினிமா கோட்டைக்கு போயிட்டு வந்தா என் தேவை சந்திக்கப்பட்டுருமா போய் பார்க்குறான். ஆனால் அது அவன் தேவையை சந்திக்கல. அந்த 2.5 மணி நேரம் தான் நல்லா சிரிச்சுட்டு வெளியில் வந்தா அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய வேதனை வழிகளோடு கூட தான் இருக்கிறான்.
அப்ப மனிதனுடைய தேவையை சந்திப்பதற்கு தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தேவன் சபையை வச்சு சபையின் மூலமா இந்த பிரசங்கத்தை பேச வச்சுட்டு இருக்கிறார். எனக்கு நானே கடவுளா இருந்துக்கிறேன், அதுதான் பாவம். தேவன் தான் கடவுளா இருக்கிறார், அவர் தான் ராஜாவா இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மனுஷனுடைய தேவை தேவனால் எப்படி சந்திக்கப்படுகிறது? தேவன் எப்படி உங்க தேவையை சந்திக்கிறார்? நீங்களே உங்க தேவையை சந்தித்துக் கொள்ளலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனா அது தேவனுடைய சித்தம் இல்லை. தேவ சித்தத்தின்படி என் தேவை சந்திக்கப்படணும். திருமண உறவுல தான் எனக்கான தாம்பத்தியம் இருக்குது. அப்ப என்னுடைய மனைவி, அதுக்கான வயசு இருக்குது, அதுக்கான சில முறைமைகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த வயசுல இன்னென்ன மாதிரியான சில தகுதிகள் வச்சிருக்கணும். ஸோ அதுக்குள்ளதான், அந்த குடும்ப உறவுக்குள்ளதான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ போகுது. என் சரீரத்தினுடைய தேவையை சந்திக்கிறதுக்காக அதை தப்பான முறையில் அதை அநேகர் இன்னைக்கு அதை கையாளுறாங்க. அது தவறு. குற்ற உணர்வுலையும் வாழ்க்கை நல்லா இருக்காது, திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. திருமணத்துக்கு முன்பான ஒரு உறவு தவறான ஒரு உறவு. அது அதே உறவு திருமணத்துக்குள்ள இருந்து தேவனுடைய சன்னிதானத்தில் வைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட 2 கணவன் மனைவி, அந்த உறவை தேவன் ஆசீர்வதித்து பிள்ளை பேற்றினாலே அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார்ன்றது. ஸோ இதே போல தான் பண தேவைகளை எப்படி சந்திக்கிறோம்? இன்னைக்கு உலகத்தில் பண தேவைகள் சந்திக்கப்படுறது பல வழிகள் இருக்குது. மறுத்தனை கெடுத்து, ஏமாத்தி, பொய் சொல்லி, மற்றவனை சுரண்டி எடுத்து, அதில் ஸ்மார்ட்டாக நான் என்னமோ ஒன்று பண்ணிட்டேன். நிச்சயம் அது தேவனுடைய வழி இல்லை. பணத்தை தேவன் எப்படி நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறார், ஞானத்தை தர்றார். ஒருத்தனை தள்ளி தான் அந்த இடத்துக்குள்ள போவேனானால் நிச்சயமா அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், தேவன் எனக்கு வழிகளை வைத்திருக்கிறார். அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். எந்த வயசுல உங்களுக்கு என்ன வேணும் கட்டாயம் அவருக்கு தெரியும். அறிந்திருக்கிற ஒரு தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையினாலதான் என் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் எனக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிற ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார். அப்ப ஆதியில மனுஷன்ட்ட சொல்லும் போது, நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள், எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய், நான் உன்னை ஆளுகை செய்யணும், எல்லாமே உன் ஆளுகைக்கு உட்பட்டதா இருக்கணும். இந்த பூமிக்கு நீ தான் கடவுள்னாரு, ஆனா உனக்கு நான் கடவுள். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அந்த பூமியில் இருக்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பெரிய பெரிய விலங்கினங்கள் எல்லாவற்றையுமே மனுஷன் ஆண்டு கொள்ளணும். இவன் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டதான் ஆண்டவர் வச்சார். ஆனா இவனை கடவுள் ஆண்டு கொள்ளணும். அந்த ஒரு காரியம்தான், அதுதான் ராஜ்யம். பூமியினுடைய ராஜ்யம் உன் பாதத்துக்கு கீழே, ஆனா தேவ ராஜ்யம் உனக்குள்ள இருந்து தான் இந்த பூமியின் ராஜ்யத்தை ஆளுகை செய்யணும். அப்ப மனிதன் தனக்கான ராஜ்யத்தை அவனே தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சான். என்னை யாரும் ஆண்டு கொள்ள வேணா, எனக்கு எந்த ராஜ்யம் தேவையில்ல, எனக்கான ராஜ்யத்தை நான் உருவாக்கிக்கிறேன்னு சொல்லி மனிதன் தெரிந்து கொண்ட அந்த விதத்துக்கு பேர் தான் பாவம். ஏதோ பிடி சீரட்டு அது இல்லை, பாவம். இன்னைக்கு ஒரு மனிதன் பாவத்தில் வாழும் பொழுது தரித்திரம் இன்னைக்கு மனுஷனை ஆளுகை செய்ய. ஏன்னா இவன் தனித்து இவனால ஒரு ராஜ்யத்தை உருவாக்கும்படி இவனை உண்டாக்கல. தேவ ராஜ்யத்தோடு கூட இணைஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் தான் அந்த பூமியை ஆளுகை செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பூமி இவனை ஆண்டு கொள்ளும். ஆகையினாலதான் பணம் மனிதனை ஆண்டு கொள்ளுது. அப்படிப்பட்ட அந்த பணம் வேதனை உள்ளதா இருக்குது. ஏன்னா பணம் பணம் பணம்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை விட்டு, தன்னுடைய சுகத்தை இழந்து, தன்னுடைய நல்ல சந்தோஷமான தருணங்கள்லாம் இழந்து, பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த பணத்தை சேகரித்து கொண்டு வந்துட்டான். வந்தா பார்த்தீங்கன்னா கடைசி நாட்கள் வேதனை வலியமா இருக்குது, வியாதியும். கடைசியில் அதுக்கு உதவி செய்யறதுக்கு மனைவி பக்கத்தில் இல்லை, பிள்ளை பார்த்தீங்கன்னாக்க தகப்பனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளவே இல்லை. எல்லாத்தையும் வெறுத்து நான் கொண்டு வந்தது ஒரு பணத்தை வச்சிருக்கிறேன். இப்போ பணத்தை பார்த்தா பணம் எனக்கு வேதனையாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை கொட்டாது. அதில் வேதனை இருக்காது தேவனுடைய ஐஸ்வர்யத்தில். ஆகையினால தான் அந்த ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளும்படி தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்போ மனுஷன் இன்னைக்கு தனக்கான ராஜ்யத்தை உண்டு பண்ணுவதற்கு அவன் ஏறெடுத்த அந்த முயற்சி தான் இன்னைக்கு பாவமாக்கப்படுது. அந்த பாவத்தினுடைய செயல் தான் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற
பீடி, சீரட்டு, விபச்சாரம், கொள்ளைன்றதெல்லாம். அப்ப தன்னுடைய ராஜ்யம் எனக்கான ராஜ்யம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை நான் தேடி வருகிறேன், உம்முடைய ஆளுகைக்குள்ளாக. இயேசு இந்த பூமியில வரும்பொழுதே முதலாவது அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு பேசின முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஏன்? எனக்கான ராஜ்யத்தை நானே தேடி தேடி இப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். உனக்கான வாழ்க்கையை நீ தான் அமைச்சுக்கிறணும், ஸ்மார்ட்டாக இருக்க பழகிக்க. இந்த உலகம் எனக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்குது. இப்படி இருந்தால் தான் நீ முன்னேற முடியும், இப்படி இருந்தால் தான், மற்றவங்களை ஏமாத்தினா தான், பொய் சொன்னாதான் நீ நல்லா இருக்க முடியும்னு சொல்லி உலகம் எனக்கான ராஜ்யத்தை நானே அமைச்சு கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்கிற மாதிரி தெரியுது. ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்படி போயிட்டு இருக்கல தம்பி, இப்படி போகாதீங்க, கொஞ்சம் இப்படி திரும்புங்க, மனம் வருந்தாதீங்க, மனம் திரும்புங்க, மனசையே திருப்புங்க. காரணம், தேவ ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது மற்ற எல்லாம் சேர்த்து கூட கொடுக்கப்படும். மனிதன் தனக்கான ராஜ்யத்தை அவன் தெரிந்து கொள்ளும் போது அங்கே மிகப்பெரிய ஒரு தவறு இங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் பாவம். அந்த பாவத்தினால இன்னைக்கு தேவன் வந்து மனுஷனுக்குள்ள வேலை செய்ய முடியல. ஏன்னா இவன் அப்படித்தான் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய அந்த அன்பினுடைய அந்த வார்த்தை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பெற்றிருக்கக்கூடிய அந்த செழிப்பான, அந்த ஆரோக்கியமான அந்த ஒரு உபதேசத்தை தேவன் நமக்கு தருகிறார். எப்படி? உனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், அந்த ரட்சகர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், உன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும்படி. எது பாவம்? எனக்கான ராஜ்யத்தை நான் உருவாக்க முடியாது, தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருந்து வேலை செய்கிறதா இருக்கிறதுன்றத இயேசு தன்னுடைய வார்த்தையின் மூலம் எனக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் சுவிசேஷத்தில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. இன்னைக்கு ஒரு மனிதன் இந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து மறுபடி பிறக்க ஆரம்பிக்கிறான். இப்படி பிறந்த மனிதன் இவன் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறது எதில் இருந்து அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்குது, எனக்குள்ள இருக்கிற அந்த ராஜ்யம் என்னை செழிக்க வைக்குது, என்னை பெருக வைக்குது, என்னைய இந்த பூமியில வெற்றியுள்ள ஒரு வாழ்வுக்குள்ளாக நடத்தி கொண்டு போகுது. அப்ப ரட்சிப்பு என்பது இயேசுவை ஆண்டவராக, என்னை ஆண்டு கொள்ளக்கூடிய, ஆளுகை செய்கிறவராக என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறது தான் ரட்சிப்பு. அப்ப இந்த ஒரு மனிதனுக்குள்ள ரட்சிப்பு வரும்போது மற்ற பாவங்கள் எல்லாம் இவனை விட்டு தூரமாயிருது. ஏன்? இவன் ராஜா, உனக்கு பெரிய வேலை இருக்குது, பெரிய காரியங்களை நீ சுதந்திரிக்க மாட்டே இருக்கிற, ஆகையினால நீ உனக்கு இந்த வேலைகள் எல்லாம் தூரமா இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன் பாவத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்குறார். ஆண்டவர் என்னை குறித்து பெரிய தரிசனம் வச்சிருக்கீங்க, அந்த தரிசனத்தை அடைய முடியாதபடி அற்பமான இந்த பாவம் என்னை ஆண்டு கொண்டு இருக்குதே, நான் ராஜாவா இருக்கிறேன், எனக்கு இது அழகில்லை, எனக்கு இது தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு மனுஷன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் என்ன நினைக்கிறான்? யாரு செய்யலை, நான் அது ஒரு பாக்கெட் சீரட் தான் குடிக்கிறேன், இந்த அவனை பாரு 2 பாக்கெட் குடிச்சிட்டு இருக்கிறான், நான் அதுக்கு ராத்திரி மாத்திரம் வேலை விட்டு வரும்போது மாத்திரம் தான் உடம்பு அசதிக்காக சரக்கு அடிச்சுட்டு வர்றேன், இந்த அவனை பாரு 3 வேளைக்கு அடிச்சுட்டு தெரியுறான். இப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம பண்ற காரியத்தை சரின்னு நினைக்க ஆரம்பிச்சிடறோம். பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது. நிச்சயமா அது நின்று உங்க வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க மனசு கெட்டு போகும், உடம்பு கெட்டு போகும், குடும்பத்துல மரியாதை கெட்டு போகும், சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, சத்துரு உங்களை அடிமையாகவே வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையா மாறிடும். ஆகையினாலதான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல ஆண்டவர் சொல்றது, பாரம் சுமந்து தவிக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். ஏன்? நான் இல்லாம உன்னால பாவத்தை கழுவ முடியாது, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னாலே அங்கே ராஜா இருக்கிறார். இயேசு நமக்கு சாமி இல்லை, இயேசு நம்முடைய ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். முதல்ல அந்த ராஜாவின் ஆளுகையிலிருந்து நம்மளாம் பழகல பாருங்க. ஏன்னா நம்ம மக்களாட்சியிலே இருந்துட்டோம். மக்களால், மக்களுக்காக, மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஏன்னா பரவாயில்ல, எல்லாரும் சோசியல் சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்க. மக்களால், மக்களுக்காக, மக்களாலே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி முறை. அப்படின்னா இங்கே கடவுள் எங்க இருக்கிறார்? இதைத்தான் ஆதாம் செஞ்சார். எனக்காக நானே என்னையவே நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு பேர் தான் மக்களாட்சி. புரியுதுங்களா? நடுவில் கடவுளே இல்லை. ஆனால் ராஜா அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு தான் அவன் ராஜாவா ஆகிறது இல்லை. ஆனால் அரசியல் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் ஒருத்தர் வந்து நம்மளை ஆளுகை செய்ய முடியும். இயேசு அப்படிப்பட்டவர் இல்லை. இயேசு நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும், அவர் ஆண்டவர்னு சொன்னாலும் ஆண்டவர் இல்லைன்னு சொன்னாலும் அவர் ஏற்கனவே ராஜாதி ராஜாவாகத்தான் இருக்கிறார். ஆகையினால தான் அவர் என்றென்றைக்கும் நம்மை அரசாளுகிறவராக இருக்கிறார். அந்த இயேசு நீங்கள் உங்கள் ஓட்டு அவருக்கு தேவையே இல்லை, உங்கள் ஓட்டு அவருக்கு தேவையே இல்லை.
ஸோ அந்த ராஜ்யத்தில் ஆண்டவர் நம்மளை பிள்ளையா பிறக்க வச்சிருக்கிறார். ஆகையினால தான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை கேட்டு ஆண்டவர் உங்களை இப்போ ஆசீர்வதிக்க போகிறது இல்லை. அநேகர் உங்கள் ஏரியாலலாம் ஓட்டு போட்டு ஓகே இவரை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கலாமா, எத்தனை ஓட்டு வந்திருக்கு, ஆண்டவர் ஓட்டு பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கல. ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை நடத்திடுவார். எந்த பிசாசு உங்களை பார்த்து பல்ல கடிச்சிட்டு இருந்தாலும், உங்களை கண்டு பொறாம இருந்தாலும், ஆசீர்வதிக்கிற தேவக்காரம் உங்கள் மேலே நல்லாவே இருக்கும். அதுக்கு தான் முதல்ல ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். அப்போ இன்னைக்கு ஜனங்களுக்கு ஆட்சி அப்படின்னா என்ன நினச்சிட்டாங்க? ராஜா அப்படின்னா ஜனங்களை போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர். ஆகையினால தான் ராஜாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பண்டக சாலைகள் இருக்குது. அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கான இராணுவம் இருக்குது, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, மந்திரிகள் இருக்கிறாங்க, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். ஏன்னா ஜனங்களுக்காக. ஆனால் இன்னைக்கு ஒரு தலைவராக வந்துட்டாருன்னு என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் எனக்காக, எல்லா அதிகாரமும் எனக்காக, நான் நல்லா இருக்கும்படி நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அப்படி வந்துடுது. ஆகையினால தான் நமக்கு அந்த ராஜ்யம் அப்படின்னா நமக்கு புரியலை. அந்த நாட்களுள்ள ஜனங்களுக்கு அது புரிஞ்சிச்சு. வாசிங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 20. அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிளாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். ராஜா கோபப்பட்டா அந்த தேசத்தினால ராஜாவின் இடத்திலிருந்து தான் தாங்கள் போஷிக்கப்பட்டபடியினாலே முதல்ல ராஜாவை போய் அவங்க சமாதானம் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது அரசியல்ல இருந்து வந்ததில்லை, ராஜா. அப்போ அன்னைக்கு உள்ள ஜனங்களுக்கு ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிச்சு. ஏன்னா ராஜ்யம் அப்படின்னா அங்கே ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாவினுடைய ஆளுகை கீழே அநேக டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அத்தனை டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுது. அந்த தேசத்தினாலே தங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டதை அந்த ஜனங்கள் உணர்ந்தாங்க. ஆகையினால எப்படியாவது இந்த ராஜாவை நம்ம சமாதானப்படுத்தணும்னு சொல்லி ஆட்களை பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருந்தது. அப்போ ராஜ்யம் அப்படின்னா தேவன் தான் அங்கே ராஜாவாக இருக்கிறார், இயேசு ராஜாவாக இருக்கிறார். இந்தியாவில் பல மதங்கள் கொட்டி கிடக்குது. ஆகையினால தான் இந்த காரியங்கள், இந்த செய்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமானதாக இருக்குது. ஏன்னா நம்ம மக்கள் ஆட்சியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகையினால இது நமக்கு புரியறது இல்லை. ராஜா அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு படத்தில் நம்ம அதை பார்க்கணும். ராஜா அப்படின்னா என் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவர். நான் தோத்து போனேன் அப்படின்னா அது ராஜாவுக்கு இழுக்கு. அவருடைய ஆட்சியில் ஏதோ ஒரு தீமை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ராஜாவுடைய கிரீடத்துக்கு அவமானம். அப்போ இயேசுனுடைய ஆட்சிக்குள்ள இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆகினால தான் கொலோசியரில் போட்டிருக்குது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறது கிறிஸ்துவனுடைய ஆளுகையா இருக்கு. அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய ஆளுகையிலிருந்து அன்றாடம் உங்களுக்கு தேவையான பொறுப்புகளும் ஸ்லாக்கியங்களும் வாக்குத்தத்தங்கள் வடிவில் இன்னைக்கு தேவன் நம்ம கொடுத்துருக்கிற, நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னை முற்றிலுமாக தேவனுடைய எண்ணங்களுக்கு சப்மிட் பண்றது. தெய்வத்தை மாத்திக்கிறது இல்லை, தெய்வத்தை மாத்திக்கிறது இல்லை. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அதனால நான் கிறிஸ்தவன் கிடையவே கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னா கை கொள்ளக்கூடிய அளவில் உபதேசம் பண்றது. இந்த ராஜாவின் சத்தத்தை கேளுங்க, வீட்டில் போய் அவர் எழுதி கொடுத்துருக்கிற அந்த சட்ட புத்தகத்தில் எடுத்து வாசிங்க. இந்த ராஜ்யத்தில் பிறந்தவனுக்கு என்னெல்லாம் சொந்தமாக்கப்பட்டிருக்கு இதில் இருந்து எடுத்து நீங்கள் வாசிக்க வாசிக்க இதனுடைய இந்த ராஜ்யத்தின் பிள்ளையினுடைய மனப்பான்மை உள்ள வர ஆரம்பிச்சிருது. அப்போ என் வாழ்க்கையினுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது அவரே சொல்லியிருக்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவை யாவும் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ பரமபிதா அவர் ராஜாவாக இருக்கிறார், எனக்கு தேவை அப்படிங்கிறத அவர் அறிஞ்சு அந்த ஏரியாவில் என் தேவைகளை சந்திக்கக்கூடிய ஆட்களை அவர் அனுப்புகிறார், எனக்கான பலனை தர்றார், அனுகூலங்களை உண்டு பண்ணுகிறார். அப்போ நாம் இந்த அரசாங்கத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வாழ்ந்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ எனக்குள்ள ஒரு மகிமையின் ராஜா, அதே கொலோசியில் போட்டிருக்கு, மகிமையின் நம்பிக்கையாக அவர் உங்களுக்குள் இருப்பதே ரகசியமாக இருக்கிறது. பெரிய தேவன் ராஜாவா இருக்கிறவர் உங்களுக்குள்ள வந்து இருக்கிறார், அது மகா பெரிய ரகசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 2 சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறீங்க. ஒன்று, நீங்க பரலோகத்தினுடைய பிரஜை, இந்த பூமியில வந்ததுனால அந்த பூமியில வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையான அடையாளத்தோடு கூட ஆண்டவர்களை வச்சிருக்கிறார். ஆனால் உங்க தேவைகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான்
சந்திக்கப்படுகிறதா இருக்கு. கண்கள் திறக்கப்பட ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி என் கண்ணை திறந்துடலுங்க. நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் இந்தியாவில் இருக்கிற கஜானாவில் இருந்து உங்களுக்கு சந்திக்கப்பட போகிறதில்ல. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு நன்மையும் எங்கிருந்தா வருதான்? பரலோகத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது, அங்கிருந்து தான் வரணும். அப்ப நீங்க சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல சூழ்நிலைகள், சந்தோஷமான தருணங்கள், உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கணவன் மனைவி உறவுல ஆசீர்வாதம், எல்லாமே தேவன் அளிக்கக்கூடிய பரலோகத்திலிருந்து அனுப்பின நன்மை. ஆகையினால தான் அந்த நன்மையை தேவனிடத்திலிருந்து வந்ததாக அங்கீகரிக்க தெரியணும். அப்ப இன்னைக்கு பரத்திலிருந்து இறங்கி வந்தா தான் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு நன்மையா இருக்கும். ஆனா இயேசு என்கிற வடிவில் இன்னைக்கு மொத்த நன்மையும் அந்த இயேசுக்குள்ள வச்ச ஆண்டவர் பிதாவு ஆகிய தேவன் இந்த பூமியில இறக்கி இருக்கிறார். ஆகியனாலதான் அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் உங்களுக்கு. யார் இந்த இயேசு? அவருக்குள்ள என்ன நடந்திருக்குது? அவருக்குள்ள நான் வர்றதுனால அதுதான் அந்த சிலுவை அப்படி பிளந்து பார்க்கறது, உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவின் மூலமா நான் பெற்றிருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் எப்படிப்பட்டது, இந்த தேவனால் எனக்கு கிடைச்சிருக்கிற அதிகாரம் என்ன, வல்லமை என்ன. அவர் தான் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரத்தை கொடுக்குறேன். இந்த பூமியில நீ எதுக்கும் கட்டப்பட்டவன் இல்லை. இந்த பூமியில எதுவும் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. மாறாக நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவாய். வியாதியை பார்த்து பேசுன்றார். வியாதியை பார்த்து பேசு. நம்ம மாத்திரை போட்டே பழகிட்டோம். வியாதியை பற்றி பேசி, அக்கா எனக்கு இப்படி இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது மாத்திரை இருக்குதா, எனக்கு இப்படி இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து இருக்குதான்னு வியாதியை பற்றி பேசி பழகிட்டோம். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, வியாதியை பார்த்து பேசு. பேதுருடைய மாமியார் காய்ச்சலாக இருக்கிறாங்க, வியாதி. இவர் போய் ஏதோ 4 மூலிகையை கொண்டு போய் அவிச்சு கசாயம் போட்டு கொடுக்கல, குனிந்து காய்ச்சலை கடிந்து கொண்டார். பேதுரு மாமியாரை கடிந்து கொள்ளல, மாமியாருக்குள்ள இருந்த காய்ச்சலை கடிந்து கொண்டார். அப்ப இயேசுவினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய மனப்பான்மை, இந்த மனப்பான்மை எல்லாருக்குள்ளே வரணும். மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னாலே முதல்ல கடிந்து கொள்ள பழகணும். அது என்ன காரணமாக இருக்கணும்? நம்ம இப்போ இதுக்கு ரீசன் வேற சொல்லிடுறோம். நேற்று ரொம்ப வேலையா ஓவரா வெயிட் தூக்கிட்டேன்னா ஒரே குறுக்கெல்லாம் வலிக்குது. இப்போ இந்த வலிக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, சகிக்க ஆரம்பிச்சிறீங்க. அது என்னவா இருக்கட்டும், அந்த வேலையை செய்வதற்கான பலன் எனக்கு தேவனிடத்திலிருந்து வந்திருக்குது. ஆகையினால என் சரீரம் பாதிக்கப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் இந்த வலிகளை கடிந்து கொள்கிறேன். தைரியம் உள்ள, இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய மனப்பான்மை. அதுக்குத்தான் இந்த ராஜ்யத்தை குறித்த அறிவு அவசியம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இயற்கை உலகத்தெல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு பெரியவர், இந்த ராஜா எவ்வளவு பெரியவருங்கிறது தெரியும். டிவியில இந்த டிஸ்கவரி சேனல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத எத்தனையோ பேரே வைக்கல சில மீன்களுக்கெல்லாம். நம்ம கண்ணால பார்த்தது கூட கிடையாது. அந்த மீனெல்லாம் நமக்கு தெரிஞ்சது சாலை, ஊளி, வெலை மீன், மிஞ்சி மிஞ்சி போன சீலா, அதை தாண்டி எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த சத்தத்தோடு தான் வர்றாங்க, அதைத்தான் சாப்பிட்டுட்டு இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி மண்டையிலையும் ஏற்றி விட்டாங்க. மற்றது எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அல்லது இவங்களுக்கு தெரியாது. இதோட வேல்யூ தெரிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த டிஸ்கவரி சேனலில் காட்டுறாங்க. அதுக்காக டிவி பாருங்க. என்ன ஃபஸ்ட்டு டிவி பாருங்க சொல்கிறீங்க? இல்லை, டிவி பாருங்க, இதுக்காக பாருங்க, தேவனுடைய மகிமையை பாருங்க. அதில் இருக்கக்கூடிய விலங்குகள், காடுகளில் தெரியுற அழகழகாக இன்றைக்கி மனுஷன் காட்டுறான் பாருங்க. டிவி அதுக்கு தான் ஆண்ட தந்திருக்க, தேவனுடைய மகிமை தெரியணும். அதில் சங்கீதம் 51 சொன்னார் இல்லையா, மலைகளை தெரிகிற ஆயிரமான விலங்குகள், ஆடு மாடுகள் என்னுடைய இதுன்னார்ல, அந்த தேவனுடைய பொருட்களை நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்க, கடவுளை துதிங்க, ஆராதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்காக தான் பார்க்கணும். அந்த ராஜா என்னுடைய தேவனாக இருக்கிறார். இதை விட்டுவிட்டு எந்நேரமும் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வச்சாலே நியூஸ் தான். அந்த நியூஸை பார்க்குறது, அதுக்கப்புறம் இந்த நியூஸை பார்க்குறது, இவன் ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்கிறானான்னு சொல்லி நியூஸாக பார்க்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, தங்க விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி மனசுக்குள்ளே பாரமாகி, கல்யாணம் கட்டி கொடுக்காத பிள்ளையை பார்க்கும்போது பாரமாக, இப்போ பிள்ளை நமக்கு பாரமாயிருது. பெட்ரோல் விலை ஏறுறதுனால யாராவது பெட்ரோல் போடாமல் இருக்கிறோமா? 1 லிட்டர் பெட்ரோல் 1000 சொன்னால் கூட நிச்சயமாக போடத்தான் போகிறோம்.
அதை ஏன் கவலையாக்கி பாரமாக்கியே வீட்டில் உட்காந்துக்கிட்டு? ஆகினால தான் பார்க்குறத பாருங்கள். உங்களை சந்தோஷப்படுத்துகிற அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த தேவ அழகு உள்ளுக்குள்ள தெரியுதான்னு பார்க்கணும். என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து சந்திக்கிறார். ஆகையினால என் வண்டி ஃபில் பண்ணுவேன், பெட்ரோலால் நிரப்பப்பட்டிருக்கும், என் வீட்டிலே வெள்ளியும் பொண்ணும் நிறைந்திருக்குங்கிற வார்த்தையை பார்த்தா தானே உங்களுக்குள்ள இருதயம் சந்தோஷப்படும். இல்லைங்க இனிமேல் விலைவாசிலாம் ஏறி போச்சான், திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. வீடே கட்ட முடியாது, கட்டுறதா இருந்தால் இப்பயே கட்டிக்கங்கன்னு சொல்லி நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்? இரும்பு விலை ஏறிடுச்சு, மண் விலை ஏறிடுச்சு, செங்கல் சிமெண்ட் விலை ஏறிடுச்சு. கட்டுவோம், இயேசுவின் நாமத்தினால கட்டுவோம். ஒரு செங்கல் 1000 நாளும் கட்டுவோம். ஏன்? என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். தைரியம். அதுக்கு தான் ராஜ்யத்தினுடைய மனப்பான்மை வேணும். இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கார மாதிரி உட்காந்து அழுதுட்டு இதில் மிச்சம் பிடிக்கலாமா அதில் மிச்சம் பிடிக்கலாமான்னு சொல்லி கடைசியில் செருப்பு வாங்குறதுக்கு போனால் ஒரு செருப்பு மட்டும் வாங்கினா எப்படி எவ்வளோன்னு சொல்லி கேட்கக்கூடிய மனப்பான்மை. ஏன் இந்த ஒரு கால் மட்டும்தான் வலிக்குது, இதுக்கு மாத்திரம் செருப்பு நடந்துக்கிறேன். தருத்திர புத்தி உள்ள வர ஆரம்பிச்சிருது. எங்கேயாவது கூறு வச்சுருப்பாங்களான்னு சொல்லி பார்க்குறது. 4 மாதம் போட்ட செருப்பு மாத்திரம் இருக்குது, 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களானாலும் அதுவும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலை ஆயிடுது. ஒளியணும் தரித்திர எண்ணத்திலிருந்து. என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கார். அதனால தான் இந்த இயேசுவை பார்க்கும்போது ராஜாவாக பார்க்கணும். ஏதோ ஒரு ஏழை சாமி, அவரே ஒன்றும் இல்லாமல் மாற்று ட்ரெஸ் இல்லாமல் அப்படி பழைய ட்ரெஸ்லேயே போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாருன்ற மாதிரி இயேசுவை பார்த்துடக்கூடாது. மகாராஜாவாக இருக்கிறார். அதனால தான் தொடர்ந்து கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. தேவன் மகாராஜாவாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய தங்க பட்டணத்தை திறந்து இந்த பூமியில் இப்படி ஒரு கோலத்தில் வந்தார்னா உங்க மேல தேவன் வைத்த அன்பினால வந்தார். நம்மெல்லாம் சேர்ந்து காணிக்கையா போட்டு சாமியை பணக்கார சாமி ஆக்குறது இல்லை. நீங்க ஒரு காணிக்கையும் கொண்டு வராமல் இருக்கும் பொழுது அந்த தேவன் பணக்கார தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உலக மனுஷங்க பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுக்கும் ஒவ்வொரு சாமியை வச்சிருக்கிறாங்க. இயேசு மொத்த உருவமாக நிற்கிறார். இவர் தான் உலகத்தை உண்டாக்கினார். அவருடைய ஞானத்தினால தான் அந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தையினால் எல்லாவற்றையும் தாங்குகிறார். எல்லாருடைய தேவைகளை வார்த்தையினால் தாங்குகிறார். அதனால தான் இயேசுவை வேறு கண்ணோட்டத்தில் பாருங்க. அப்படின்னா தான் அவர் சொன்ன வார்த்தையை உங்களால் விசுவாசிக்க முடியும். ஆகையினால தான் இன்னைக்கு உங்களுடைய ஆதாரம் எது? யார் உங்களுடைய ஆதாரமாக இருக்கிறா? எது உங்களுடைய ஆதாரமாக இருக்குது? நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கான சோர்ஸ் என்ன? இப்படி தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தில் ஓரல் ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தார். அவர் ஆரம்ப நாட்களில் ஒரு சர்ச்சில் ஒரு டினாமினேஷனில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்குன்னு சில வரையறுக்கப்பட்ட ஒரு சேலரி தான் வைக்கிறாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு பால் வாங்குறது கூட அவங்க கொடுக்குற சம்பளம் பத்தலை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஆண்டவரே, அந்த ட்ரெஸரர் இருதயத்தில் வேலை செய்யுங்க, ஒரு $10 கூட கொடுக்கறதுக்கு ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், முதல்ல உன் கண்ணை ட்ரெஸரரை விட்டு எடுத்து என் மேலே வை. உன்னுடைய ஆதாரம் அவர் இல்லை, அவர் உன்னை அழைக்கலை, அவர் உன்னை அபிஷேகிக்கலை, அவர் உனக்காக ரத்தம் சிந்தலை. முதல்ல கண்ணை என் மேலே வை, நான் தான் உன்னுடைய சோர்ஸ், நான் தான் உன்னுடைய ஆதாரமாக இருக்கிறேன்னு அவர் சொன்ன உடனே தான் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வந்துச்சான். அதுக்கப்புறம் தான் அவர் உணர ஆரம்பித்தார், ஆமாம் ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவில்லை. ஏன் அப்படின்னா என்னை எந்த மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது, அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிற தேவன் இப்போ எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பார்த்தீங்கன்னா அவர் சாகுற போதெல்லாம் எத்தனையோ கோடி மில்லியன் கணக்கான ரூபாய்க்கான ப்ராஜெக்டுகள்லாம் முடிச்சுட்டு இந்த தேவன் நம் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர், போதுமானதுக்கு அதிகமானவர்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் தான் அதிகமாக பேசினார், காட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்லுவார், நம்முடைய ஆதாரம் யாரு? உங்களுடைய ஆதாரம் இன்னைக்கு யாரு? நீங்கள் வேலை பார்க்குற அந்த வேலையா உங்களுடைய ஆதாரம்? உங்கள் எஜமானன் சனிக்கிழமை ஆயிடுச்சுனாக்க எப்படியாவது அந்த இதை வாங்குறதுக்காக போய் நிற்போமே, ஆதாரம் இல்லை. நீங்கள் வேலை பார்த்துருக்கிறீங்க, சம்பளத்தை கொடுக்குறாங்க. இல்லை இவர் வேலையை விட்டு போன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சிருவேன்? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன், எந்த சூழ்நிலையும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். கண்ணை தேவன் மேலே வைக்கணும், மனுஷர்கள் மேலே இல்லை. மனிதரை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான், கர்த்தரை நம்புகிறவன் செழித்திருப்பான். ஆண்டவர் அந்த செழிப்பை கொண்டு வர்றாரு. ஆகையினால தான் எப்பயுமே என்னுடைய சோர்ஸ் யாரு?
$5 $10 உட்காந்து கண்ணீர் விட்ட காலங்கள்லாம் போய், ஆண்டவரே என் கண்ணை திறந்துடலுங்க, நீர் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறீன்னு பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். வாழ்க்கை மறுரூபமாயிருச்சு. அப்போ உங்களுக்கான உதவி எங்கிருந்து வருகிறது? வேதம் சொல்லுகிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. ஆகையினால தான் உங்களுடைய கண்களை எப்பயுமே இந்த ஃபிக்ஸடு இன்கம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லை, நாங்கள் ஃபிக்ஸடு இன்கமில் தாங்க இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வாங்குற 10,000 15,000 அதுக்குள்ளேயே முழு குடும்பத்தையும் நடத்துறதுக்கு இவங்களுக்கு ஸ்மார்ட்டாக இந்த ஸ்மார்ட்னஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொண்டு போயிருந்தா கூட இன்னும் 15,000 சம்பாதிச்சிருக்கலாம். இந்த 15,000 ரூபாய்க்குள்ள வாழ்றது எப்படிங்கிறத அவ்வளவு ஸ்மார்ட்டாக பழகியிருப்பாங்க பாருங்க. ஏன்னா ஓனர் அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அதனால இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, மனசு அந்த சேலரிக்கு போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓனர் உங்களுக்கான சேலரியை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனால் உங்கள் மைண்டில் அந்த சேலரியை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கான சேலரியை ஓனர் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனால் இதுதான் இவ்வளவு தான் என் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா தேவன் வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி செய்ய நமக்கு வல்லவராக இருக்கிறார். ஆகையினால தான் உங்களுடைய எண்ணங்களை முதல்ல விசாலப்படுத்துங்க. ஃபிக்ஸட் மைண்டில் வந்துடக்கூடாது. அப்பாவுக்கு இவ்வளோதான் சம்பளம், கொஞ்சமாக சாப்பிட்டு பழகுங்க, கொஞ்சமாக செலவு பண்ணுங்க. வீட்டில் 4 ஃபேன் இருந்தாலும் ஒரு ஃபேனை போட்டு எல்லாரும் அந்த ஃபேனுக்கு கீழே எல்லா வேலையும் பாருங்க. ஏன் கரண்ட் பில் கூடிரும். ஏசியை போட்டு விடுறது, பிள்ளை தூங்கணுன்னு 12 மணிக்கு எஞ்சி ஆஃப் பண்ணுறது. ஏன்னா இபி பையன் உள்ள அப்பாவுக்கு திக்கு திக்குன்னு, ஏன்னா ஃபிக்ஸடு. எவ்வளோ வேலை செய்யுது தரித்திர மனநிலை, அது பெரிய தியாகம்னு வேற நினைச்சுக்கிறது. என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். அது தரித்திர மனநிலையுடைய உச்சம் என்ன தெரியுமா? இந்த செக் எழுதுவாங்க, எழுதிட்டு 1000 அப்படிங்கிறத நம்பரில் 1 போட்டு 3 0 போட்டு அடுத்து என்ன போடுவாங்க தெரியுமா? பெருசாக ஒரு கோடை போட்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? எதையும் சேர்த்துறாதீங்க, அந்த கோடு தான். இந்த கோடு செக்கில் கூட விழுந்திருக்கலாம், இங்கே விழுந்துருச்சு. உங்கள் சேலரியை போட்டு அந்த சேலரிக்கு பின்னாடி சாய்வா ஒரு கோடை போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒன்று போட்டு விட்டுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வெறுக்கப்பட வேண்டியது, வெறுக்கப்பட வேண்டிய காரியம். அதுக்கு மேலே ₹1 உங்களால் கூட்ட முடியாது. எவ்வளவு பெரிய தரித்திரத்தினுடைய மனநிலை தெரியுமா? கோடை அழிங்க, அதில் நிறைய 0 சேருங்க. இயேசு என்கிற ஒரு ராஜா முன்னால் நிற்கிறார். எல்லா 0க்கும் மதிப்பு ஆண்டவர் தான் கூட்டுறாரு. ஆகையினால தான் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், மேசியாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ராஜாதி ராஜா உங்களை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். கோடை போட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்து அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. இவ்வளோ தான் நமக்கு சம்பளம், இதை வச்சு என்ன செய்கிறது, இதை வச்சு எந்த மூளைக்கு பத்தம், புலம்பக்கூடாது. அதனால தான் ராஜாவினுடைய மனநிலை. தேவன் நம் ஆண்டவராக இருக்கிறார், நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிறவராக இருக்கிறார். வாசிங்க 1 ராஜாக்கள் 17. ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது? 2ஆம் வசனத்திலிருந்து. பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, காகத்தினுடைய புத்தி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் எதையும் பறிச்சுட்டு போயிடும் இல்லையா? சின்ன குழந்தைங்கள்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கையில் வச்சிருந்துச்சுன்னா பறந்து வர்ற மாதிரியே வந்து பறிச்சுட்டு போயிடும். நீங்கள் மொட்டை மாடியில் ஏதாவது காய போட்டிருந்தீங்கன்னா தூக்கிட்டு ஓடிடும். ஸோ அதை விரட்டுறதுக்குனே ஒரு ஆளை மேலே உட்கார வைக்கணும். ஏன்னா காக்காவினுடைய புத்தி எப்பயுமே பறிச்சுட்டு போகக்கூடியது. ஆனால் தேவ ராஜ்யத்தில் ஒரு மனிதனுடைய தேவையை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார்? இந்த பூமியில் உங்களை பறிக்க நினைக்கிற எல்லா சாபம், எல்லா தரித்திரத்தினுடைய எல்லா வல்லமைகளை பார்க்கிலும் தேவன் உங்களை போஷிக்கிற அந்த விதத்தை ஆண்டவர் காட்ட அற்புதமாய் தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். பறிச்சுட்டு போகிற காக்காவுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன்றார். ஆகையினால தான் என்னுடைய தேவன் யாருங்கிற அறிவு.
ஆண்டவர் யாரையும் எந்த மனிதனையும் காக்கா பிடிக்கிறதுக்கு சொல்லுவாங்கல்ல, பிரதர் 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 அப்படியே என்ன அர்த்தம்னாக்கா, அந்த நெய் ஒழுகு அப்படியே பேசி பேசி, பிரதர் நான் உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பியிருக்கேன் பிரதர், பிரதர் பிரதர்னால என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே காக்கா பிடிக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் காக்கா பிடிக்க சொல்லலை, காக்காவுக்கு கட்டளையிட்டு இருக்கிற. ரெண்டுக்குமான அந்த அர்த்தத்தை பாருங்களேன். ராஜ்யத்தினுடைய இந்த மனப்பான்மை, எந்த மனிதனையும் நீங்க ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக. ஆகிய எல்லா தேவையும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. இல்லை நீங்க மனசுல வச்சீங்கன்னா அந்த வேலை எனக்கு கிடைச்சிரும், நீங்க மனசுல வச்சீங்கன்னா எனக்கு அந்த லோன் கிடைச்சிரும், நீங்க மாத்திரம் எனக்கு மனசுல, இப்படி போய் போய் தான் மனுஷனுக்கு நம்ம அடிமைப்பட்டோம். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எந்த மனிதனுக்கு கீழாக கொண்டு போய் அடிமை ஆக்கிறாதீங்க. நீங்க ராஜாவின் பிள்ளையா இருக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அப்படி வாழ்ற மனுஷனுக்கு காக்காவுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன்றாரு. வாசிங்க 5வது வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இப்போ காக்கா வந்து கரெக்டா ஆண்டவர் கட்டளையிட்டபடியே வந்து நான்வெஜ்ஜோடு கூட காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி. இவர் என்ன வேலை பார்த்தாரு? ஒரு வேலையும் பார்க்கல. தேவன் இதெல்லாம் தேவையை சந்தித்து இருக்கிறார். சரீரப்பிரகாரமான தேவை. கடவுள் பரலோகத்தில் இருக்கிறாரு. ஏதோ புகை மூட்டமாக போட்டுட்டு வெள்ளை கலரில் அப்படி முடிய வச்சுட்டு அப்படியே கையை நீட்டின மாதிரியே இருக்கிறான்ற மாதிரி காட்சி தான் தெரியுது. பூமியினுடைய மனுஷனுடைய தேவை ஆண்டவர் சந்திச்சிருக்கிறார். எப்படி? நாம் எண்ணி பார்க்க முடியாத விதத்தில். அதனால தான் அதெல்லாம் தேடாதீங்க. எப்படி என் தேவை சந்திக்கப்படும் எப்படிங்கிற வார்த்தைக்கு பைபிளில் எங்கேயுமே யாருக்குமே ஆண்டவர் பதில் கொடுத்தது இல்லை. உன் தேவையை சந்திப்பேன், அவ்வளோதான். ஆண்டவரே ஆமேன் ஸ்தோத்திரம். எப்படி தெரியாது. அவருக்கு 1000 வழிகள் இருக்கு. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆகிய நடந்த தெய்வத்தை ஆராதிக்கும் போது அவரை அறிகிற அறிவு, சர்வ வல்லமை. என் வாழ்க்கையினுடைய தேவைகளை, கடன் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு அவரிடத்துல ஏராளம் தாராளமான வழிகள் இருக்குது. முதல்ல கடவுளை விசுவாசிக்க பழகிறது. அடுத்து 7வது வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பாக அந்த ஆறு வற்றி போயிற்று. இப்போ இது நம்மளா இருந்தா முத தடவை வரும் பொழுதே அந்த காக்காக்கு காலில் கொலுசு கட்டி விட்டுருப்போம், என்ன சலங்கை கட்டி விட்டுருப்போம். ஏன்னா இந்த காக்காவை தான் ஆண்டவர் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இப்போ தண்ணி வத்தி போனா கூட மனநிலை எப்படி இருக்கும், புத்தி எப்படி இருக்கும்? காக்கா கடவுளா தெரியும். அதனால தான் தேவ ராஜ்யத்தில் முதலாவது, ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு தெரியுமா? முதலாவது மனிதர்களை தேவன் உங்களுக்கு சில காரியங்களை செய்வதற்கான கருவிகளாக, தேவனால் பயன்படுத்தப்படுகிற கருவிகளாக தான் இருக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலுசை கட்டி விட்டுட்டு கடவுளாகிக்கிற கூடாது. ஏன்னா நேற்று வந்த காக்கா இன்னைக்கு காணோம், நல்ல காக்காவாச்சே. காக்காவை புகழ்றது, கர்த்தரை புகழுங்க. அந்த காக்காவை அனுப்புனவர் பெரியவர். உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் செய்யும்படி சில செஞ்சிருக்கலாம், யாரும் செய்ய முடியாத சில காரியங்கள், சில தியாகங்கள் கூட அவங்க அந்த மனிதர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தானே உங்களுடைய ஆராதனைக்குரியவர், அவர் தானே உங்களை போஷிக்கிறவர், அவர் தான் அந்த மனிதரை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார். தெய்வத்தை பெரியவராக பார்க்க பழகிறது. எப்பயுமே நம்ம புத்தி சட்டுன்னு ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னா அந்த நன்மை இறுக்கி பிடிச்சுக்கிறது. நன்மை அனுப்பின தேவன் பெரியவர். ஆத்துல தண்ணி வத்தி போயிடுச்சு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இதுக்குத்தான் உங்களை வர சொல்றது. வார்த்தைக்காக மாத்திரம் வாங்க. ஏன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா உங்களுடைய எல்லா பஞ்சத்தை பார்க்கலாம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களை பார்க்கலாம். வார்த்தையினுடைய வல்லமை, உங்களை போஷிக்கக்கூடிய வல்லமை மகா பெரிதா இருக்குது. எலியா பயப்படலை பாருங்க. அந்த தேவன் ராஜாவா இருக்கிறார். எலியா தேவனுடைய மனுஷனா இருக்கிறார். எப்படி தன் மனுஷனுடைய தேவையை அவர் சந்திக்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? சரி, இப்போவாது, போன தடவை தான் காக்கா நம்ப முடியாத ஒன்று செஞ்சிருச்சு, இப்போவாது அந்த ஊரில் இருக்கிற யாராவது ஒரு பெரிய பணக்கார வீடு, ஏதாவது ஒரு செல்வந்தன், ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாமே வச்சுருப்பான் இல்லையா? கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற வண்ணமாக உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் அல்ல. தேவன் எவ்வளவு பெரிய அற்புதர் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு விதவையின் வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்புறார் அப்படின்னா அந்த விதவை வீட்டில் என்னதான் இருந்துரும்? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து நான் உன்னை போஷிக்கிறேன். அதுக்கு பேர் தான் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோன்றது என்ன? வெறும் ஒண்ணுமில்லாத ஒரு கற்பாறை நிறைஞ்சிருக்கிற ஒரு மலை.
ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து என் தேவைகளை சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதர் அவரை நான் தெய்வமாக கொண்டிருக்கும் போது நான் எதுக்கு நான் கலங்கணும், எதுக்கு நான் பயப்படணும், எந்த மனிதனுக்கு நான் பயப்படணும்? இல்லைங்க, உங்களுக்கு அவரை பற்றி தெரியாதுங்க, அவர் அவ்வளோ மோசமானவர், இவ்வளோ மோசமானவர். உங்களுக்கு தேவனை பற்றி தெரியலேன்னு அர்த்தம். பார்வோன்ட்டு இருந்து விடுதலையாக்கி ஜனங்களை கொண்டு வந்த ஆண்டவர். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரிபாத் விதவைக்கு போகிறாங்க, ஊருக்கு போகிறாரு. 10வது வசனம், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணியே இல்லாத பஞ்சம். இந்த அம்மாட்ட கேட்டா, இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு சரி தண்ணியாவது கொடுக்கலான்னு போனால், போயிட்டு இருக்கும் போதே அடுத்த பிட்ட போடுறாரு, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது அப்பம் இருந்தா கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணுவாய். அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படிங்கிறது அதில் இருக்குது. பண தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது? முதல் தேவன் இருக்கிறார். என் பஞ்சகாலத்துக்கு மத்தியில், என் குறைவுக்கு மத்தியில், கடனுக்கு மத்தியில் நான் சம்பாதித்துக்கிற அந்த சம்பாத்தியத்தை தந்தது தேவனாக இருக்கிறார். அதில் நான் முதல்ல என் கடனை பார்க்கல, தேவன் பெரியவராக இருக்கிறார். முதல்ல என்ன நீதிமொழிகள் 3 தான் போட்டிருக்கோம், உன் விளைச்சலின் எல்லா முதற்பலன். அப்போ நிறைய விளைச்சலை ஆண்டவர் தர்றார். எல்லா பகுதியிலிருந்து எனக்கு வருகிற அந்த இன்கம் ஃபுல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்ததா இருக்குது. அதில் முதல்ல நான் கொடுக்கும் பொழுது என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அது ரிசல்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கான கண்டிஷனல் இருக்குது. செத்துட்டு சாக போற மாட்டார். இதை கேட்கும் போது நமக்கே பரிதாபமாக இருக்குல்ல, எவ்வளவு எளியா ஒரு கொடூரமான ஆளாக இருப்பார் அப்படி தெரியுது. ஆனால் ஆண்டவர் செல்வந்தர் வீட்டுக்கு அனுப்பியிருந்தா எளியா நல்லா இருப்பார். ஆனால் இந்த வீட்டுக்கு அனுப்புனதுனால விதவை நல்லா இருக்கிறா. விதவையை ஆசீர்வதிக்கும்படி, எளியாவை ஆசீர்வதிக்கிறதில்ல, விதவையை ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளின் தேவனாக அவர் இருக்கிறார். ஆகையினால தான் இன்னைக்கு நீங்கள் எந்த நிலைமையில இருக்கலாம், கடைசி நிலைமைங்க, இருக்கிறதுலே ஒன்றுமில்லாத கடைசி எனக்குடைய நம்பிக்கையே இதுதான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பழகி பாருங்க. இருக்கிறதுல இருந்து இல்லை, இதுதான் எல்லாமே, என் வாழ்க்கையே எல்லாமே இவருக்கு தான். அர்ப்பணிச்சு பாருங்க. தொடர்ந்து வாட்சிங்க. அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவள் பிள்ளை அவள் வீட்டார் அனைவரும் செழிப்பாக இருந்திருக்கிறாங்க. தேவன் உங்க தேவையை சந்திக்கிறது எப்படிங்கிறத காட்டுறாரு பாருங்க. ஆகையினாலதான் ஏதோ ஒரு மனித உதவியை தேடி போய் ஆண்டவர் இடத்துல நிற்கக்கூடாது. இப்போ அடுத்து விதவியை பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த அம்மா தான் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் இதுதான் இல்லை, உடனே வார்த்தை கீழ்ப்படியணும். அன்னைக்கு காக்கா அப்படின்னா முடிஞ்சு. இன்னைக்கு விதவை. நிறைய பேர் தண்ணியும் வத்தி போச்சு, காக்காவையும் காணா, திரும்ப உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு போய் நிக்கல. ஆண்டவர் வார்த்தையை சொன்னார், காக்காவுக்கு தானே சொன்னார். அன்னைக்கு காக்கா சொன்னார், இன்னைக்கு விதவையை சொல்லியிருக்கிறாரே. எண்ணங்களை தேவனுடைய வார்த்தைக்குள்ள கொண்டு போகும்போது அடுத்து என்னங்கிறத கொண்டு வருவார். ஒரே இதை பிடிச்சிட்டு அப்படியே நின்றக்கூடாது. வீட்டை விட்டு யாரும் வந்துடாதீங்க, கொரோனாவா இருக்கு, வீட்டை விட்டு யாரும் வந்துடாதீங்க, கொரோனாவா இருக்குன்னு 2019-20 சொன்னாங்க இல்லையா? அன்னைக்கு சொன்ன நியூஸை எடுத்து இன்னைக்கு அந்த பேப்பரையே வீட்டில் ஒட்டி வச்சுட்டு, நான் வீட்டை விட்டு போயிட மாட்டேன் கொரோனாவா இருக்கு, நான் வீட்டை விட்டு போயிட மாட்டேன் கொரோனாவா இருக்குன்னு எவனாவது வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தான்னா? அன்னைக்குள்ள நியூஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வெளியில போய் உழைக்கணும், வேலை பார்க்கலாம், வெளியில புறப்பட்டு போகணும். காக்காவையே பிடிச்சிட்டு இருக்க கூட, காக்கா வரும் காக்கா வரும். அடுத்து விதவையை பிடிச்சிட்டு கூட. கர்த்தருடைய வார்த்தை
எலியா கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்பட்டான். அதனால தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வார்த்தை ரொம்ப முக்கியமான இடம். திரும்ப திரும்ப சொல்கிறோம், பரலோகத்திலே ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாதது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குமானால் உலகத்திலே நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் செல்வந்தர்களாக சீமான்களாக இருப்பீங்க. ஸோ அப்போ தேவன் தன்னை இந்த உலகத்தில் மகா பெரிய தேவைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை பயங்கரமான 430 வருட பிரச்சனை அரண் போல உள்ளுக்குள்ளே ஒட்டிருச்சு. நம்மளால் இப்படித்தான் வாழ முடியும், இதை மிஞ்சி நம்மளால் வாழ முடியாதுன்ற மகா மோசமான ஒரு நிலை. அதனால அந்த ஜனங்கள் வாழ பழகிட்டான். 430 வருட அடிமைத்தனத்தில் வாழ பழகிட்டான். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கிறதுக்காக மோசை அனுப்பினான். மோசை கேட்குறாரு, ஆண்டவரே நீர் தான் அனுப்புகிறீர், சரி நான் போகிறேன். ஆனால் அவன் கேட்பானே, உன்னை அனுப்பினவர் யாருன்னு சொல்லி கேட்டா, உமது பெயர் என்ன, உமது நாமம் என்ன, யார் உன்னை அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்னத்தை சொல்லுவேன்? அழகா சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தேவையை சந்திக்கிறதுக்கு நான் இருக்கிறேன்னு அர்த்தம். உன் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியினுடைய போராட்டங்கள், பயங்கள், எல்லா அவிசுவாசத்தை மாற்றி போட வல்லவராய் நான் இருக்கிறேன். ஆகினால தான் அன்னைக்கு செங்கடலை பிளந்தவர், பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம், மன்னாவை கொடுத்தவர், கற்பாறையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்தவர், காடையை தந்த தேவன். இன்றைக்கு அவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை செய்திருப்பேன், ஆனால் உனக்காக நான் செங்கடலை பிளக்க நான் சர்வ வல்லவராக இருக்கிறேன். உன் வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன்றார். இருக்கிறேன், இருந்தேன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த வசனத்தை வாய்ச்சாலும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவங்களுக்கு செஞ்சாங்க, இன்னைக்கு செங்கடலை பிளப்பாங்களா? உங்க வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்தது எவ்வளவு பெரிய செங்கடலை பிளந்து வந்திருக்கு தெரியுமா? பாவத்தினுடைய கட்டுகளையும் பாரம்பரியத்திலையும் சடங்காச்சாரத்தில் சிக்கி கிடந்த நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் செங்கடலை பிளந்தது போல அத்தனை பேரையும் பிளந்து இன்னைக்கு நம்மளை விடுதலையாக்கி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால தான் பிலிப்பியர் 4:19 சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள். அதை எப்போ எழுதுறாரு அப்படின்னா, ஜனங்கள் அவருக்கு சில உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. தனக்கு உதவி செய்த ஜனங்களை அவர் பெருசாக நினைக்கல. அடுத்த மாதம் எப்படியாவது பார்த்து அடியனுக்கு எப்படியாவது அனுப்பிடுங்க, நீங்கள் இல்லைனாக்கா இங்கே ஊழியனை விழுந்து போயிடும், ஊழியத்தை தாங்குங்கன்னு சொல்லிலாம் மாற்றி மாற்றி ரிமைண்டர் லெட்டர் அனுப்பிக்கிட்டே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு தடவை உதவி செய்தவர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்கள் கணக்குக்கு பலன் வரும்படி நான் ஜெபிக்கிறேன்றார். என்ன அர்த்தம்? என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ராஜ்யத்தினுடைய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர், நீ உங்களால எனக்கு என்ன கிடைச்சிரும்ல, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நம்முடைய எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிறவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஆச்சரியமான அனுகூலங்கள் உங்கள் தொழிலில் உண்டாகும். கதவுகள், புதிய புதிய கதவுகளை தேவன் திறக்கிறவராக இருக்கிறார். ஏன்? தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறார். ஐடியாஸ், என்ன தொழில் செய்யலாம், எப்படி செய்யலாம், எல்லாரும் செய்யறதில்லை. ஆகினால்தான் மனிதர்கள் உதவி செய்யும் போது அவர்கள் தேவனுடைய கருவியா இருக்கிறாங்க. அந்த கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டினுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலைக்காரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா எஜமாட்டி, ஏன்னா அவங்க தான் சம்பளம் தர்றாங்க, அப்போ அவங்களுக்கு அவங்க தான் கடவுளாக தெரியுறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதமே அவர் தான். பர்வதம்னா எனக்கு மழை போல நம்புறவரே அந்த தெய்வத்தை தான் நம்புறேன், அந்த இயேசுவை தான் நான் மழை போல நம்பிக்கிட்டு இருக்கிறேன்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள கடந்து வாங்க. அற்பமான மனுஷங்கள்ல அப்படி நம்பும் போது என்ன ஆயிருது? அப்போஸ்தலர் 12, அந்த ராஜா அந்த ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திச்சான், இவங்களும் அவனை ப்ளீஸ் பண்ணாங்க. அதோட விளைவு என்ன ஆயிடுச்சு? 21, குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினானாம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ராஜாவினால் தாங்கள் போஷிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறனால இந்த ராஜாவினுடைய சமாதானத்தை தேட ஆரம்பிச்சாங்க ஜனங்க. அப்போ இந்த ஏறுதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமலே தனக்குள்ள ஒரு விதமான பெருமை வர ஆரம்பிச்சது. அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்களாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1000 ரூபா கொடுத்தா வாழ்க வாழ்கன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கண்ணே. ஐயா வாழ்க, இவர் வாழ்க, நிரந்தர முதல்வர் வாழ்க, நிரந்தர பிரதமர் வாழ்க, என்னன்னு சொல்லுவாங்க. ஏன்னா
500 சொல்றாங்க இல்லையா, வாங்குறதுக்கு மேல கூவுறான்டான்ற மாதிரி, அந்த மாதிரி கூவுறதுக்கு ரெடியா. அப்படி நிறைய கூவிட்டான். இது ஏறதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது தேவ சத்தம் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அறியாமலே இவனுக்குள்ள பெருமை உள்ள வர ஆரம்பிச்சது. தேவனுடைய ஸ்தானத்தை பிடிக்க மனசுக்குள்ள போயிடுச்சு. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆகிய ரொம்ப கவனம். கர்த்தர் யாரையாவது ஒருத்தரை உங்களுக்கு கொண்டு போய் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா மகிமையை கடவுளுக்கு செலுத்திட்டு வந்துருங்க. அவங்க அவங்க உங்களை தெய்வமாக பார்க்கக்கூடாது. நீங்கள் போய் உங்களை தெய்வமாக காட்டிடக்கூடாது. அன்னைக்கு மாத்திரம் நான் மாத்திரம் செய்யலை அப்படின்னா இன்னைக்கு நீ என்ன ஆயிருப்ப? இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க நம்மளை இது தேவ சத்தம் தான் அவங்க உங்களை சொல்லணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. வசனம் பெருகட்டும் உங்கள் வாழ்க்கையில். அதனால தான் எந்த கருவியை நம்பாதீங்க. நியாயாதிபதிகளை பார்த்தீங்கன்னா சிம்சோன் 1000 பெலிஸ்தியர்களை வெறும் கழுத தாடை, அவன் சும்மா போயிட்டு இருக்கான், 1000 பேர் சூழ்ந்து வந்துட்டான் கொல்றதுக்கு. என்ன சுத்து போட்டான். பார்த்தா இவன் கையில் ஒன்றும் இல்லை. குனிஞ்சு பார்த்தா செத்து கிடக்கிற ஒரு கழுத கிடக்குது. அது தாடை எலும்ப வச்சு 1000 பேரையும் அடிச்சு கொண்டானான். இப்போ என்ன ஆயிடுச்சு? மகா பெரிய கருவி உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாயிடுச்சு. என்னது? கழுத தாடையை வச்சு யுத்தம் பண்ணா 1000 பேரை கொள்ளலாம். நம்ம புத்தி இப்படி தான் போகும் எப்பயுமே. விஷயம் அங்கே சிம்சோனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான் வல்லமே ஒழிய கழுத தடையா கொண்டு வந்து கடையில் தொங்க போட்டுட்டு 1000 பேரை கொல்லணுமா, இந்த கழுத தடையை வாங்கிட்டு போங்க, இதோடைய விலை இப்படின்னு சொல்லி ட்ரேட்மார்க் ஆக்கிடக்கூடாது. கருவி ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மனுஷனை கொண்டு என்னைய போஷிச்சிங்க, ஆண்டவரே நாங்கள் அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆனால் நீர் தான் இது எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறேன். ஆகிய அந்த பூமியிலிருந்து செய்யப்படுகிற எந்த ஒரு உதவியும் தேவனால் அனுப்பப்பட்டு தான் உங்களுக்கு நன்மை உண்டாகுது. ஆமென். உங்களுக்கு பின்பாக, அந்த உதவிக்கு பின்பாக தேவனுடைய எண்ணம் இருக்கு, தேவ கரம் இருக்கிறது. அந்த தெய்வத்தை உயர்த்த பாருங்க. அது என்னவா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 3:5-6. பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்கிறவர். விளையச் செய்கிற தேவன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னத்தை தான் விதையை நட்டி தண்ணியை ஊற்றினாலும் விளைச்சலை உண்டு பண்ணுகிறவர் வேணுமே. அப்போ தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோமே ஒழிய அவ்வளோதான், எங்களை விட்டுருங்கன்றாரு. விளைய செய்கிற தேவனை நோக்கி உங்கள் கண்கள் பார்க்க கடவுது. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுறது அவரிடத்துல தான் சந்திக்கப்படும். ஆகையினால தான் தேவனை உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா விளைச்சல்களையும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் தேவைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்கிறவர் கிறிஸ்து இயேசு ஒருத்தர் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய தேவைகளை. எப்படி தெரியாது, எப்படிங்கிற கொஸ்டினோட போகாதீங்க. ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய சாட்சிகளை நான் தியானித்த பொழுது ஆண்டவரே அது எனக்கு இன்பமாக இருந்தது. ஏன்? ஆபிரகாம் செஞ்சதை தேவன் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் ராத்திரியில் ஆபிரகாமை சீமானாய் மாற்றின தேவன். அடுத்த வசனமே சொல்லுது, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆபிரகாம் சீமானா இருந்தான். வைக்கிறதுக்கு பூமி தாங்கலை, அந்த இடத்துல வெயிட் தாங்கலை. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அதெல்லாம்? அப்ப இன்னைக்கு அதே தேவனத்தை நான் ஆராதிக்கிறேன், அந்த தேவனத்தை நான் விசுவாசிக்கிறோம். ஆனால் சூழ்நிலையில் வந்த உடனே சில மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். மனுஷன் அப்படி தாளை என்ன உடனே அந்த எண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள் பெரியவராக தெரிகிறாரு. முதல்ல கண்ணை எடுத்துருங்க, தேவன் மேல வச்சு பழகுங்க. அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் கண்கள் அவரையே நோக்க கடவுது, அவரை மாத்திரமே நோக்க கடவுது. அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், இயேசுவின் நாமத்தில் வரும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா, மகாராஜாவாக இருக்கிறவர் ஆண்டவரே, உம்முடைய கொத்தலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தினிடமாய் அநேக இந்த பூமியினுடைய பிரபுக்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளிடமாய் சேர்க்கப்படுவார்கள் என்று இருக்கிறதே ராஜா. அப்படிப்பட்ட அந்த மகாராஜாவினுடைய அந்த தயவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களை தேடி அநேக ராஜாக்கள் புறப்பட்டு வரத்தக்கதாய் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலே எந்த நிலையில் வந்தாலும் அவருடைய நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை உருமாற பண்ணுகிற அந்த தேவனுடைய கரத்திற்குள்ளாய் உடைய பிள்ளைகளை தருகிறேன். கேட்ட அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கிற தங்களுக்கு நடக்காது, தங்களுக்கு வாய்க்காது, தங்களுக்கு எதுவும் விளங்காது என்று இருக்கக்கூடிய அந்த அரண்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டாயிருக்கிறது. இந்த பூமியிலே நான் சாகாமல் பிழைத்திருந்து என் தேவனுடைய புண்ணியங்களை நான் சொல்லி வருவேன் என்கிற வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் புதிய ஜீவனை நீர் தோன்ற பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் பரவி பாயிர ஆறுகளாய் அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் என் ஜனத்தை நீர் அனுப்புகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. கர்த்தருக்குள் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் வளரும்படி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் ஆண்டவரே, ராஜாவின் கரத்திலிருந்து வருகிற நன்மையினால் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீர் ஒருவரே இவர்களுடைய ஆதாரமாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். உம்மை மாத்திரம் பார்க்க கண்களை ஏறெடுக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்க மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.